இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை வச்சேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது வாக்குறுதி அளித்தீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த ஏழை தாய்மார்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு 28 மாதம் நீங்க புறக்கணித்துக் கொண்டே கேட்டீர்கள். எப்பொழுது கொடுப்பீர்கள் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும். தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். வேற வழி இல்லாம அழுத்தம் தாங்க முடியாதுதான் மாதந்தோறும் நம்முடைய குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுக்க வச்சது அதிமுக. மறந்து விடாதீங்க பெண்களே, அவர் மனமுசு கொடுக்கல. அது மட்டும் இல்ல, இப்பொழுது மேல ஒரு 25 லட்சம் பேர் கொடுத்திருக்காரு. என்ன பெண்கள் கஷ்டத்தை பார்த்தா கொடுத்தாரு. இப்போ விதிகளை தளர்த்தி கொடுக்கணும்னு சொன்னார். ஏன் அப்போ விதிகளை தளர்த்தி இருந்தா கிடைச்சிருக்கும்ல? 54 மாசம் ஒன்று ஓடி போச்சு. இனி மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாரு. தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேணும். அந்த தாய்மாருடைய குடும்பத்தில் இருக்கிற வாக்குகளை பெற வேண்டும். அதற்காக ஸ்டாலின் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாரு. விதிகளை தளர்த்தி 25 குடும்ப தலைவிகள் 25 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதா அறிவிச்சு இப்ப 6 மாசம் கிடைக்குது. ஏற்கனவே 22 மாசத்தை நாமத்தை போட்டார். இப்ப கொடுத்தவங்களுக்கு 54 மாசம் நாமத்தை போட்டார். ஆக ஏழை தாய்மார்களை ஏமாற்றிய அரசாங்கம். நாங்களும் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், இவர்கள் போல நாங்கள் ஏமாற்றல. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெளியிட்டோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு நம்முடைய தாய்மார்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். அப்பொழுதே சொன்னோம் 1500 ரூபாய் கொடுப்புன்னு சொன்னோம். ஆனா திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றாங்க. இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம், அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை முன்னமே நாங்கள் விட்டாச்சு. 2021 அதிமுக தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முந்தைய நாங்கள் விட்டாச்சு. எங்களுக்கு பின்னால்தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு திமுக தேர்தல் அறிக்கை 2021 வெளியிட்டாங்க. இப்பொழுது ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி எங்களை காப்பி அடிச்சு தேர்தல் அறிக்கை வெளியிட்டணும். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் அதிமுக சார்பா 3 முறை தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். 1 மாசத்துக்கு முந்தைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். படிப்படியா தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். பிறகு முழுமையாக அதிமுக சார்பா அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று 297 அறிவிப்புகள் 8 நாளைக்கு முந்தைய அறிவிச்சாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கிறதுக்கு 8 நாளைக்கு முந்தைய அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாச்சுல. அப்ப யார் காப்பி அடிச்சா? திமுக தானே காப்பி அடிச்சிருக்குது. இன்றைக்கு நாங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மக்களிடத்துல சேர்ந்துட்டது. வேற வழி இல்ல. அதை காப்படிச்சுதான் இன்னைக்கு ஸ்டாலின் பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அறிவித்த அறிவிப்புகள் 4 1 பங்கு கூட நிறைவேற்றல. இன்றைக்கு மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களாமா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறிச்சாங்களா? நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில் வாங்கி கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, நம்முடைய தாய்மார்கள் உழைக்கின்றவர்கள் அந்த பெண் தொழிலாளிகளுக்கு கூடுதலான நாட்கள் வேலை நாட்கள் கிடைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா உயர்த்தினோம் எதிர்கட்சியில. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சிக்கு வந்தா 125 நாளா 150 நாளாக உயர்த்தப்படும். அதோட திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பா இருக்கும் போதே எங்களை வீழ்த்த முடியல. 2011 எதிர்கட்சி வரிசையே கிடைக்கல. எங்களை ஆளாக்கின எங்களுடைய தலைவர் இல்லாத போது பிரதான எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டு உங்களை திணற வச்சது அதிமுக. மறந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் ஆர்கே நகரில் டெபாசிட் இருந்திருக்கிறீங்க. நான் முதலமைச்சர் காலகட்டத்தில்
இடைத்தேர்தல் வந்து ஆர்கே நகரில் திமுக டெபாசிட் இழந்திருக்குது. அதை இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்களுடைய திமிரான பேச்சை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் எங்க தொண்டனே உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பல இன்னல்களையும் துன்பங்களையும் மக்கள் அனுபவிச்சு வராங்க. சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் நஞ்ச துன்பமா, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அவ்வளவு மோசமான ஆட்சி தேவையா? மக்களோட ஆட்சி அகற்றுவீங்களா? அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் ஈரோட்டில் பேசும்போது சொன்னார், பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு போறாங்க. இப்பதான் போறாங்களா? ஏற்கனவே போயிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நாட்டை பத்தி தெரிஞ்சா தானே. எதுவுமே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய தலைவிதி என்ன செய்கிறது? தப்பி தவறி முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஏற்கனவே பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் முதலமைச்சருக்கு தெரியுது, 5 ஆண்டு கழிச்சு. அதோட பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறாங்களா? 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்கல காம வெறியர்கள். கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் ஏற்படுத்தி கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பு விளாத்தி குளத்தில் ஒரு மாணவி காணாமல் போய்விட்டார் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போனாங்க. புகார் எடுக்கல. அடுத்த நாள் காலையில் போய் புகார் கொடுக்கல, அப்போ எடுக்கல. அந்த பெண் சடலமாக மீட்கப்பட்ட பிறகுதான் காவல்துறை வழக்கு பதிவு செய்து இன்றைக்கு தமிழகத்தில் போக்சோ சட்டம் 6999 பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 18,000க்கு மேற்பட்ட பாலியல் சீண்டல் வழக்கு இருக்குது. அதுல நீதிமன்றம் வரைய 6999 நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கி இன்றைக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறாங்க. போக்சோ வழக்கு என்று சொன்னா சிறுமிகள் பாதிக்கப்படுவது. அப்படிலாம் இந்த ஆட்சி 5 ஆண்டுல 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்ல. கேவலமான ஆட்சி. இன்றைக்கு இவ்வளவு நடப்பதற்கு காரணம் என்ன? போதை. கஞ்சா விற்கிற இடமே, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறது உண்மைதானுங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கட்டும். இந்த கஞ்சாவை பயன்படுத்துகின்ற போதை ஆசாமியினால் தான் இவ்வளவு குற்ற நிகழ்வுகள் நடைபெறுது. இந்த ஆட்சியால அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா பெரும்பாலான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்கிறாங்க. அதனால காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கட்டுப்படுத்த முடியல, அதை தடுக்க முடியல. அதனால கஞ்சா விற்பனை தமிழகத்தில் சர்வசாதாரணமாக நடக்குது. அதிமுக ஆட்சி மலர்ந்து 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற நிலையே இருக்காது. முற்றிலும் கஞ்சாவை ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடந்தது அதிமுக ஆட்சியில். போதை நடுமாட்டத்தை முடிவு கட்டணும். அதே போல மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே இந்த கஞ்சா என்ற இந்த போதை பொருள் முற்றிலும் அழிக்கப்படும், ஒடுக்கப்படும். அதே போல மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்குது. அண்மையில் இந்திய நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று, அதை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தப்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடைபெறும். இன்றைக்கு தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஒரு முதலமைச்சர் இல்ல, 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. கருணாநிதி குடும்பத்தில் 4 முதலமைச்சர் இருந்தா தாக்கு பிடிக்க முடியுமா தமிழ்நாடு? 1 ஸ்டாலின், திரு ஸ்டாலின், 2 உதயநிதி, 3 சபரிசன், 4 திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்காமா. 4 பேர் தமிழகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கு தமிழகத்தை குட்டிச்சோராக்கி கொண்டிருக்கிறார்கள். 4 அதிகார மையம் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். மாற்றுவீர்களா? இன்றைக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் மூலமாக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? நன்றாக சிந்திக்க வேண்டும்.
ஒரு மாநிலம் ஆட்சிக்கு வருவதற்கு நாம் நல்ல ஆட்சி வருவதற்கு துணை நிற்க வேண்டும். என்னப்பா சாவுமணி அடிச்சிருங்க, அடிச்சாச்சு. ஆக மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க, எங்களோட விவரமா இருக்கிறீங்க, எங்களோட மக்கள் விவரமா இருக்கிறீங்க. எப்பொழுது தேர்தல் வரும் அந்த தேர்தலில் வாக்களிக்க தயாரி விட்டீர்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே குரல் மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற குரல் ஒலித்துட்டு இருக்குது. அந்த குரல் தான் இங்கேயும் ஒலிக்குது. அதோட இன்றைக்கு தமிழகத்தில் சிந்திக்க வேண்டும், சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பது போல காத்தோம். சிறுபான்மை மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். என்ன நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டா அதனால நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்க மாட்டோம்? எவ்வளவு பொய் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கை ஒரு கட்சிக்கு நிலையானது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே வாக்குகள் சிதறாமல் வேட்பாளரை வெற்றுவதற்கு கூட்டணி அமைக்கும். அண்ணா திமுக அந்த நிலையிலிருந்து எப்பொழுதும் மாறாது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வஞ்சித்து வாக்குகளை பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. திருநெல்வேலியில ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை ஓய்வு பெற்ற ஒரு காவல் துணை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், அவர் ஒரு வலைதளத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார். என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது, என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று உங்களுக்கு முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறார். ஒரு இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்த பணி ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், சாதாரண அல்ல, அவர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஓய்வு பெற்றவர். அவர் பகிரங்கமாக வலைதளங்களில் அவர் வெளியிட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, காவல்துறை அதிகாரிகிட்ட போய் புகார் கொடுத்தார், என் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது, என்னை காப்பாற்றுங்கள் என்று. ஆனா யாருமே காப்பாற்றல. அடுத்த நாள் காலையில வீதியில சென்று கொண்டிருக்கிறார். தொழுகை முடிச்சு காலையில வீதியில சென்று கொண்டிருக்கும் போது எதிரிகளால் படுகொலை செய்யப்படுகிறார்.